Hi everyone, வந்தாச்சு எக்ஸாம் நாளைக்கு. ஒரு பையன் வந்து ரொம்ப சீரியஸா நர்வஸோட அவனுடைய நாளைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தா அவங்க அம்மாவுக்கு பையன் ஏதோ ரொம்ப பதட்டத்தில் இருக்கானே அப்படின்றது மட்டும் தெரியுது. அந்த பையன் கிட்ட அந்த அம்மா வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க, எம்டி ஷீட். இதை பார்த்தது அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. அம்மா சொல்றாங்க, உனக்கு மைண்டில் என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் எழுது அப்படின்னு. அந்த பையன் இப்போ எழுத ஆரம்பிக்கிறான். நான் நல்லா படிச்சுட்டேன், ஆனால் படித்த விஷயம் எல்லாம் எக்ஸாம் டைமில் எனக்கு ஞாபகம் இருக்குமா? நான் படித்த எல்லா கேள்வியும் எக்ஸாமில் வருமா? என்னால் ப்ராப்ளம் சரியாக அட்டன் பண்ண முடியுமா? ப்ராப்ளம் அட்டன் பண்ணாலும் ஃபார்முலா எனக்கு டக்குன்னு வருமா? கேல்குலேஷன் நான் சரியான டைமில் முடிக்க முடியுமா? 5 கேள்வி எனக்கு தெரிஞ்சாலும் அந்த 5 கேள்வியும் என்னால் பர்டிகுலர் டைமில் எழுத முடியுமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை அவன் அந்த பேப்பரில் எழுதுறான். இதை எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். அவங்க அம்மா அதை படிக்கிறாங்க. படித்து அந்த பேப்பரை எல்லாம் கிழிச்சு குப்பையில் போட்டாங்க. இப்போ படி. உன்னுடைய பயம் உன்னுடைய மைண்டில் தான் இருக்கே தவிர நிஜத்தில் எதுவுமே இல்லை. ஸோ பில்ட் யுவர் செல்ஃப் வித் கான்ஃபிடென்ட் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவன் தைரியத்தோட அடுத்த நாள் எக்ஸாமுக்கு போகிறான், உங்களை மாதிரி. அப்போ நீங்கள் எக்ஸாம் போகும்போது எந்த மாதிரி விஷயத்தை கடைபிடிக்கணும்? லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த டைமில் புது டாபிக்ஸை எடுத்து உங்களுடைய மைண்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்காம படித்த டாப்பிக்கை கீவேர்ட்ஸை வச்சு ரிவைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நண்பர்கள் ஒரு சில பேர் ரொம்ப பதட்டமாகுவாங்க. அந்த பதட்டத்தை உங்களுக்குள்ளேயும் கொண்டு வராம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு பிசிக்ஸ் ரொம்ப மேஜரான ஒரு சப்ஜெக்ட், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால எக்ஸாமுக்கு போற வரைக்கும் உங்களுடைய மைண்ட் செட்டை ப்ராப்பரா வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில எழுந்திரிச்சதும் ஹால் டிக்கெட்டு, பென்னு, பென்சிலு, ஸ்கேலு, எரேசர் எல்லாம் பக்காவா இருக்கா அப்படின்றத இன்னைக்கு நைட்டு எடுத்து வச்சுட்டு நாளைக்கு செக் பண்ணணும். நாளைக்கு உங்களுடைய டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவா, இன்னைக்கு எக்ஸாம் என்னோடது, இந்த எக்ஸாமை மற்ற எல்லா எக்ஸாமை விட ரொம்ப சூப்பராக படிச்சிருக்கேன், ரொம்ப அழகா எக்ஸாமை எழுத போறேன். அப்போ எக்ஸாமை நீங்கள் எழுத போகிறதுக்கான பியூட்டிஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. அப்போ எக்ஸாம் சென்டருக்குள்ள போனதும், எக்ஸாம் ஹால் உள்ள போனதும் நீங்கள் அந்த கேள்விகளை பொறுமையாக படிக்க போறீங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லவா? நல்ல தெரிஞ்ச கேள்விகளோட உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல தெரிஞ்ச கேள்வி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்த கேள்வி நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எப்பவுமே இருக்கும். நம்மள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், பிசிக்ஸ் எக்ஸாமில் டைம் பத்தலை சார். டைம் பத்துற மாதிரி தான் அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்க ஒரு கேள்விக்கு சரியான டைமை மேனேஜ் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்கெடியூல் பண்ணுங்க. எப்பவுமே வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த டைம் உங்களுக்கு அடுத்த கேள்விக்கு மூவ் பண்றதுக்கான ஒரு நேரத்தையும் கொடுக்கணும். டைமை எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஒரு கேள்வி ஸ்ட்ரக் ஆகும்போது அதே கேள்வியில உங்களுடைய நேரத்தை செலவழிக்காம அடுத்த கேள்விக்கு போறது ரொம்ப பெட்டர். டயக்ராம், ஃபார்முலா, டெஃபினிஷன், இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸு, லாஸ்ட் ஈக்குவேஷன், ப்ராப்ளமில் இருக்கிற ஃபார்முலாஸ், இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் எழுத முயற்சி பண்ணுங்க. கஷ்டம்தான், ஆனால் டைமை மேனேஜ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நேரத்தையும் சரியாக பயன்படுத்துங்க. இன்னைக்கு நீங்கள் படிக்கிற அந்த கான்ஃபிடென்ட்டோட லெவல் எப்படி இருக்கோ அப்படி தான் நீங்கள் நாளைக்கு உங்களுடைய எக்ஸாமை அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் போங்க. மெடிசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு முக்கியமான டேர்ம் சொல்லுவாங்க, ஃபைனலி ஃபேத் கியூர்ஸ். அதாவது என்னதான் மெடிசன் எடுத்தாலும் உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய உடம்பை வந்து குணமாக்கும் அப்படின்னு. எக்ஸாமுக்கும் அப்படிதான். நீங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் சரி, உங்களுடைய மைண்ட் செட்டு தான் நீங்கள் எக்ஸாமை எப்படி எழுத போகிறீங்க அப்படின்றத காமிக்கும். ஸோ பி காம், ஸ்டே மோட்டிவேட்டட். ஹெவி மீல்ஸோட உங்களுடைய எக்ஸாமுக்கு போகாதீங்க. லைட்டாக மீல் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் கையிலே வச்சுக்கோங்க. ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம்.
தண்ணி குடிக்க குடிக்க உங்களுடைய பிரெயின் நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு மெமரியும் நல்ல இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.